இறைவனுடைய கருணையினால் சங்கு வடிவத்தில் இருக்கக்கூடிய கோயில், 89 கல்வெட்டுகள் உள்ள கோயில். 9 கல்வெட்டுகள் பராந்தக சோழன் என்று சொல்லக்கூடியவருடைய சோழ மன்னர்கள் கட்டி அதுல செய்திருக்கக்கூடிய திருப்பணி என்ன என்பதை 9 கல்வெட்டுகள் அங்க இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு உள்ள ஒரு தலம். அது மட்டும் இல்லை, இறைவனுடைய கருணையினால் இந்த மார்கழி மாதத்தில் 5 தேர் ஓடக்கூடிய, என்னைக்கு வர இருக்கக்கூடிய ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய அன்றைய தினத்தில், மார்கழி மாதத்தில் எந்த ஒரு தலத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு. மார்கழி மாதத்தில் 5 தேர் திருவாதிரை அன்றைய தினத்தில் ஓடக்கூடிய ஒரே ஒரு தலம் எது அப்படின்னா அது திருக்குற்றாலம் என்று சொல்லக்கூடிய தலத்தில் சுவாமி, நடராஜர், அம்பாள், முருகப்பெருமான், விநாயகப் பெருமான் 5 பேரு இந்த தலத்துல வருவாங்களாம். அதுக்கப்புறம் நாகதோஷம் நீங்கக்கூடிய ஒரு தலம் இந்த தலம். அங்க வாசுகி என்று சொல்லக்கூடிய வாசுகி என்கின்ற ஆண் பாம்பு இருந்தது இல்லையா, அந்த வாசுகி என்கின்ற ஆண் பாம்பினுடைய மனைவி வாசுகி என்ற அம்மன் தவம் செய்த இடம் திருக்குற்றாலம். அங்க போய் விளக்கேத்தி வச்சு பரிகாரம் பண்ணுவாங்க. அந்த நாகத்திற்கு அபிஷேகம் பண்ணால் நாகதோஷம் நீங்குமா. அதே மாதிரி அங்க அகத்தியருக்கு திருமண கோல காட்சியை காண்பித்தார் இல்லையா, அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா தை மாசம் மக நட்சத்திரத்தன்றைய தினத்தில் தான் அந்த கல்யாண கோல காட்சியை காண்பித்த தலம். கல்யாண கோல காட்சியை அகத்தியருக்கு எப்ப காண்பித்தார்னா தை மாதம் மக நட்சத்திரம் அன்றைய தினத்தில் தான் அந்த கோல காட்சியை காண்பித்தார். மணக்குலநாதர் என்று சொல்லக்கூடிய கல்யாண கோலத்தோடவே அகத்தியருக்கு நேர் ஆப்போசிட்ல மணக்குலநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமியை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அங்க எழுந்தருளி இருக்கிறார். அகத்தியருக்கு நேர் ஆப்போசிட்லயே அவர் இருக்கார். அவரை வணங்கினால் திருமண தடை என்று சொல்லக்கூடியது நீங்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று ரொம்ப விசேஷமானது, மற்ற எந்த தலத்துக்குமே இல்லாத ஒரு சிறப்பு. ஆடி அமாவாசை அன்றைய தினத்தில் 10,008 திருவிளக்கு என்று சொல்லக்கூடியதை ஏற்றி இறந்து போன அத்தனை பேருக்கும் மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய ஒரே ஒரு சிவாலயம் எது என்று சொன்னால் அது இந்த திருக்குற்றாலம். கை தட்டுங்களேன். செத்து போன அத்தனை பேரையும் மோட்சத்துக்கு அனுப்புற தீபம். இத ஒரு ஆள் போய் ஆடி அமாவாசை அன்னைக்கு திருக்குற்றாலத்துக்கு போய் உங்களுடைய மூதாதையர்கள் சாபம் இருக்குமானால், நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா, என்ன கேட்குறீங்க, இறந்து போனவங்க அலைந்து கொண்டிருக்கிறதா சொல்றாங்க, இறந்து போனவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையலையா, ஜோதிடத்துல ஜோதிடர்கள் சொன்னாங்க, அதனால எங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, எங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, குழந்தை பாக்கியம் இல்ல, மருமகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, நாங்க ரொம்ப வறுமையில் இருக்கிறோம், ரொம்ப துன்பப்படுறோம், அடிமேல எங்களுக்கு துன்பம் வந்து கொண்டே இருக்கு, அடிக்கடி துன்பம் வந்து கொண்டே இருக்கு, இப்படி எல்லாம் பேசுறோம் இல்லையா. இதுக்கு அத்தனைக்குமே ஒரு முடிவு அப்படின்னு ஒன்னு சொல்லுவோம் இல்லையா. ஏதாவது ஒரு மேடுன்னு இருந்தா ஒரு பள்ளம் இருக்கும், நல்லதுன்னு ஒன்று இருந்தா கெட்டதுன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லும் மாதிரி, அந்த மாதிரி இறந்தவர்களுக்குன்னு மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய ஒரு தலம் அப்படின்னா எல்லா சிவாலயத்திலுமே மோட்ச தீபம் ஏற்றுவாங்க. எப்போ அவரவர்கள் இறந்துட்டு 16வது நாள் காரியம் முடிச்சுட்டு அன்று இரவு ஏற்றிட்டு போவாங்க. சில ஆலயத்தில் காரியத்துக்கு மறுநாள் ஏற்றுவாங்க, சில ஆலயத்தில் காரியத்தன்னைக்கு முடிச்சுட்டு புண்ணியாதானம் முடிச்சுட்டு சிவாலயத்தில் ஏற்றிட்டு போவாங்க. அகண்ட தீபம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவனுக்கு முன்னாடி நந்திக்கு பக்கத்தில் ஏற்றிட்டு போவாங்க. ஏற்றுறது உண்டா? அப்படியெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆமாம், அதுக்கு வேற சொல்லுவேங்க. அப்படின்னு ஒன்று இருக்கான்னு கண்டிப்பாக மோட்ச தீபம் ஏற்றணும். 21 விளக்கு, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லாருமே. மோட்ச தீபத்துக்குரிய சிறப்பு, ஏன்னா இந்த தலத்தில் மோட்ச தீபம் வந்ததுனால அதையும் சொல்றேன். காரியம் முடிந்த அன்றைய தினத்தில், அதாவது நீங்க ஈமக்கிரியை அப்படின்னு சொல்வீங்க இல்லையா, அந்த காரியம் முடிஞ்ச அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, மூத்த மருமகள் அல்லது மனைவி அல்லது இல்லை இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னா பிள்ளைகள் கூட, ஆண் பிள்ளைகள் கூட செய்யலாம். கல்யாணம் ஆகலைன்னா அம்மாவோ அப்பாவோ இறந்துட்டு இருந்தா, கல்யாணம் ஆகாத பிள்ளைகளா இருந்தா கூட ஆண் பிள்ளை கூட அந்த விளக்கு ஏற்றலாம். அகண்ட விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரிய
அகண்ட விளக்கு, அதாவது இந்த சாணக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு கிராமங்களில் சொல்லுவாங்க, மடக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மடக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பெருசாக இருக்கும். இப்போல்லாம் அகலே பெருசாக வந்துட்டுது. அதெல்லாம் ஒரு காலத்தில் இதுக்கு மேலே சின்ன பெருசே இல்லாமல் இருந்தது. இப்போல்லாம் அகல் விளக்கே பெரிய அகல் விளக்காக வந்துட்டுது. அந்த விளக்கு வாங்கி நல்லா கொஞ்சம் தடிமனாக திரி போட்டுட்டு தென் திசை பார்த்து, நான் இப்போ எப்படி உட்காந்துருக்கிறனோ தென் திசையே எல்லா திசையிலையும் விளக்கு ஏற்றுவீங்க. எந்த திசையில் ஏற்ற மாட்டீங்க? தெற்கு பார்த்து ஏற்ற மாட்டீங்க இல்லையா? ஆனால் இந்த விளக்கு தெற்கு பார்த்து தான் ஏற்றணும். இந்த மோட்ச தீபம் என்பது தெற்கு பார்த்து தான் ஏற்றணும். என்னைக்கு ஏற்றணும்னு கேட்டிங்கன்னா, காரியம் முடிந்து யார் வீட்டில் இறந்திருந்தாலும் அன்றைய இரவு 6 மணிக்கு கரெக்டாக மூத்த மருமகள் அல்லது மனைவி அல்லது மூத்த மகன் அல்லது உறவினர்கள் யாராவது ஒருவர் அந்த அகண்ட விளக்குன்னு சொல்லக்கூடிய மடக்கில் நிறைய ஃபுல்லாக நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், வேற எண்ணெய் ஊற்றக்கூடாது. நல்ல எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லெண்ணெய், எள்ளிலிருந்து வரக்கூடிய நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். பஞ்சதீபம் ஊற்றலாமா, நெய் ஊற்றலாமா, அப்புறம் விளக்கெண்ணெய் ஊற்றலாமா, அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் சொல்லும் போது நான் கவனம் வைக்கல, என்ன எண்ணெய் ஊற்றுறதுன்னு நான் அப்போ தான் போயிட்டு இருப்பேன். அப்போ தான் நிற்க வச்சு கேள்வி கேட்பீங்க. அதனாலேயே முன்னாடியே சொல்லிடுறேன். ஆமாம், நல்ல எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லெண்ணெயை தவிர வேற ஊற்றக்கூடாது, நிறைய ஊற்றி வைக்கணும். அதில் நல்ல கொஞ்சம் தடிமனா அணையாமல் இருக்கக்கூடிய இடத்தில் அவர் போட்டோவுக்கு முன்னாடி தென் திசை பார்த்து முதல் விளக்கை ஏற்றிடணும். அதுக்கப்புறம் பொண்ணு கொடுத்தவங்க, பொண்ணு எடுத்தவங்க, அண்ணன் தம்பிங்க, உற்றார் உறவினர், அதாவது தங்கச்சிங்க, அக்காங்க, சம்பந்திங்க, இவங்கெல்லாம் ஒரு குடும்பத்துக்கும் ஒரு விளக்கு, அகல் விளக்கு, சின்ன அகல் விளக்கு, பெருசா இல்லை, சின்னதாக அதில் திரி போட்டு அதுலேயும் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். அப்படி ஊற்றி தென் திசை பார்த்து ஏற்றிட்ட இந்த மோட்சம் தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அகண்ட விளக்கோட சேர்த்து இந்த 20 பேரு நரகத்தில் இருந்தாலும் அன்று சொர்க்கம் இவரோட போயிடுவாங்க. தான் கூட 20 பேரை அழைத்து கொண்டு போகக்கூடிய 20 பேரை அழைத்து கொண்டு போகக்கூடிய உரிமையை, அந்த ஒரு புண்ணியத்தை இந்த மோட்ச தீபத்தின் மூலியமாக கொடுக்கக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறை நம் இந்து மதத்தை தவிர வேற எதிலையுமே இல்லை. சத்தியமான உண்மை. உடனே இதுக்கு நம்ம மகாலிங்கம் போட்டு அமிச்சிக்கிற யூடியூப்ல இந்த அம்மா நேரில் போய் பார்த்தா போலுக்குது. ஆமாம், அதுக்கு ஒரு கமெண்ட் தெரிவிச்சு, புழுவுறதுக்கு ஒரு அளவு இல்லையா, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. நம்பிக்கையோடு செய்து பார்த்தால்தான் தெரியும். என்னை கன்னத்தில் ஒருவர் அறையிறாருன்னு வச்சுப்போம், அந்த அடியை வாங்கினது எனக்கு மட்டும்தான் அந்த வலியை உணரக்கூடிய தன்மை என்பது தெரியும். பல்லு வலி எனக்கு வந்தால் நீங்கள் மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வலி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? பல்லு வலி அவரவருக்கு வந்தாதான் தெரியும். தலைவலியும் வயிற்று வலியும் அவங்கவங்களுக்கு வந்தாதான் தெரியும். கரண்ட்ல கையை வச்சுட்டு ஷாக் அடிக்குதுன்னு சொன்னா, ஷாக்குன்னா என்னது அப்படின்னு நான் கேள்வி கேட்டா, அப்ப நீங்க எல்லாம் என்ன சொல்வீங்க? தொட்டுப்பார் தெரியும்பீங்க. கரண்ட்ல ஷாக் அடிக்குது, ஆனா அதை எப்படி உணர்வது? நான் என் விரலை கொண்டு போய் கரண்ட்ல வச்சாதானே என்னால உணர முடியும். நான் வைக்காமலேயே நான் எப்படி உணர முடியும்? இல்லையா? அதனால நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் செய்யுங்க. 20 பேர் அன்றைய தினத்தில் இவரோடு சேர்த்து, அது மட்டும் இல்லை, நரகமே போகக்கூடியவராக இருந்தாலும் கூட யமதிசை என்று சொல்லக்கூடிய அன்றைய தினத்தில் இந்த அகண்ட விளக்கு ஏத்திட்டா அந்த தீபத்தினுடைய ஒளியில் அந்த யமதர்ம ராஜாவாக இருக்கக்கூடியவர் கோடி பாவம் செய்தாலும் அவரை கொண்டு போய் திருக்கைலாயத்திலேயோ சொர்க்கத்திலேயோ விட வேண்டியது யமதர்ம ராஜாவினுடைய கடமை. என் திசையில எவனும் இன்னைய வரைக்கும் விளக்கேத்தல. இந்த அம்மா புண்ணியவதி, இறந்து போனவர் புண்ணியமாம் போலுகுது, அவருக்கு வேண்டி இவ்வளவு பெரிய அகண்ட தீபத்தை ஏற்றி வச்சிருக்கிறாளே, இந்த புண்ணியமா அப்ப எவ்வளவு புண்ணியம் பண்ணிருப்பார். சித்திரகுப்தா கணக்கு விளக்க பாரு, பாவத்தை தவிர வேற ஒண்ணும் இல்லை சுவாமி, ஆனா என் திசை பார்த்து என்ன ஏத்தி வச்சுக்கிறாங்க? மோட்ச தீபம் ஏத்தி வச்சுக்கிறாங்க. நான் என்னை வணங்கி என் திசை பார்த்து விளக்கேற்றி வச்சிருக்கிற பொழுது நான் கொண்டு போய் நரகத்தில் விட்டா அந்த ஆன்மா என்னை சபிக்காத. அதனால என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, கூட்டி கழிச்சு பார்த்தா ஏதாவது ஒன்று இருக்கும், ஒரு துளி அளவு புண்ணியமாவது, அதனால விடு போற்றும். யாரு? யமன் இதுக்கு ஒன்றுக்கு மட்டும்தான் மனம் இறங்குவாராம்.
எதுக்கு? மோட்ச தீபத்திற்கு மட்டும்தான் மனம் இறங்குவார். அதனால இதெல்லாம் நினைவு வச்சுக்குங்க. ஆமாம், இந்த காதில் கேட்டோம், இந்த காதில் விட்டோம் அப்படின்னெல்லாம் இருக்காதீங்க. உங்கள் இல்லத்தில் அதே மாதிரி வருஷத்திற்கு இந்த வருட திதி வரும் இல்லையா, அன்றைக்கும் இதை செய்யலாமா? முதல் வருட திதியில இதை செய்யலாம். ஒருவேளை 16வது நாள் செய்ய முடியாதவர்கள், ஒருவேளை வருட திதி வந்தால் ஒரு முதல் வருடத்துல தான் செய்யணும், வருஷம் இல்லை, முதல் வருடமாக இருந்தால் இந்த மோட்ச தீபத்தை ஏற்றலாம்னு ஆகம விதிகள்ல சொல்லப்படுகிறது. அதனால இந்த மோட்ச தீபம் ஒருவேளை இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா ஆடி அமாவாசை அன்றைய தினத்தில் போய் திருக்குற்றாலநாதர் ஈஸ்வரனுடைய ஆலயத்தில் போய் அங்க 10,008 தீபம் ஏற்றுவாங்க. இறந்த ஆன்மாக்கள் சாந்தி அடைந்து சொர்க்கம் என்று சொல்லக்கூடியதும் திருக்கைலாயம் என்று சொல்லக்கூடிய பதவியை தரக்கூடிய ஒரு தீபம் விசேஷமா வேற எந்த சிவாலயத்திலையும் கிடையாது. இந்த ஒரு ஆலயத்தில் மட்டும் அது உண்டு. இந்த ஒரு ஆலயத்தில் மட்டும்தான் 10,008 விளக்கு ஏற்றுவாங்களாம். அதே மாதிரி மோட்ச தீபத்துக்கு உரிய சிறப்பு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதெல்லாம் நினைவில் வச்சுக்கோங்க. நவராத்திரி 10 நாள் திருவிழா கொண்டாடுவாங்க, எல்லா கோயிலுமே கொண்டாடுவது போல. அதே மாதிரி இங்குள்ள முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் திருச்செந்தூர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எப்படி கையில் மலர் வைத்து பூஜாமூர்த்தியாக இருப்பாரோ அதே மாதிரி தான் திருக்குற்றாலநாதர் கோயிலையும் பூஜாமூர்த்தியாக இருக்கின்றார். முருகப்பெருமானே அகத்தியரோடு சேர்ந்து உள்ள இருக்கக்கூடிய சிவலிங்க சொரூபமாக இருக்கக்கூடிய யாரு? மாமாவாக இருந்தவரை அப்பாவாக மாற்றிய பொழுது அகத்தியர் எப்படி பூஜித்தாரோ அதே மாதிரி முருகப்பெருமான், அங்க இருக்கக்கூடிய இளஞ்சி முருகப்பெருமான் அந்த திருக்குற்றாலநாதரை பூஜை செய்திருக்கிறாராம். அப்பேற்பட்ட சிறப்புக்கு உரிய ஒரு தலம். அதனால தை மக நட்சத்திரம் அன்றைய தினத்தில் இளஞ்சியிலிருந்து முருகப்பெருமானை கொண்டு வந்து பூஜை செய்து நேருக்கு நேர் முருகப்பெருமானுக்கு கல்யாண கோல காட்சியை காண்பிப்பாராம் சிவபெருமான். அகத்தியரும் முருகரும் ஒன்னா பார்ப்பாங்களாம், ஒரு சேர. அப்படிப்பட்டது தை மாசம் மக நட்சத்திரம் அன்றைய தினத்தில் முருகப்பெருமானோடு சேர்த்து கல்யாணம் முடிஞ்சது, கோல காட்சி முடிந்ததுமே தெப்ப திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடியது தை மாசம் மக நட்சத்திர அன்றைய தினத்துல அங்க இருக்கா. அதனால இந்த சிறப்புகளோடு இல்லாம இதே இன்னொரு சிறப்பு இருக்கு. அர்ஜுன பெருமான் ரொம்ப ரொம்ப சிறப்புக்கு உரிய பெருமான். யார் அவரு? அர்ஜுனர். தீர்த்த யாத்திரைக்கு போயிருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கதை அடுத்த தலமே அந்த தலம்தான். எது? அசினாபுரம். மகாபாரதம் நிகழ்ந்த தலம். அடுத்த தலம் அதுதான் வருது. இறைவனுடைய கருணையினால் தீர்த்த யாத்திரைக்கு அர்ஜுன பெருமான் சென்ற பொழுது அவர் வைத்துக் கொண்டிருந்த சிவலிங்கம் என்று சொல்லக்கூடியது தொலைஞ்சு போச்சு. காத்தாலையும் சாயங்காலமும் 2 வேளையும் சிவபூஜை செய்வார். யாரு? அர்ஜுன பெருமான். பாண்டவர்கள் 5 சிவபூஜை செய்தவர்கள். அவர்கள் விஷ்ணு பக்தர் அல்ல. விஷ்ணு பக்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா கர்ணன் என்று சொல்லக்கூடியவன் தான் விஷ்ணு பக்தர். பாண்டவர்கள் சிவபக்தர்கள். சிவபூஜை பண்ணாம உண்ணவும் மாட்டாங்க, உறங்கவும் மாட்டாங்க, 2 வேளையும் செய்யவே மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்குரிய அர்ஜுன பெருமானாக இருக்கக்கூடியவர் அவருடைய சிவலிங்கம் காசிக்கு போன இடத்துல தொலைஞ்சு போச்சு. உலகம் முழுவதும் தேடினாராம், எங்கேயும் கிடைக்கல. திருக்குற்றாலநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய தலத்தை அர்ஜுன பெருமான் தரிசித்திருக்கிறார். பாரதம் நடந்து முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 5000 ஆண்டு காலம் ஆகிறது. எவ்வளவு? 5000 வருஷம் ஆகுது பாரதம் முடிஞ்சு. அந்த 5000 ஆண்டு காலத்திற்கு முன்னதாகவே திருக்குற்றாலநாதர் இருந்திருக்கிறார்னு அர்த்தம். அப்போ அந்த அர்ஜுன பெருமானாக இருக்கக்கூடியவர் குற்றாலநாதரை வணங்குகிற பொழுது பார்த்தீங்கன்னா அங்கு ஒரு பெட்டி இருந்ததா அவர் முன்னாடி. அதை திறந்து பார்த்த பொழுது அவர் வைத்து வழிபாடு செய்த சிவலிங்கம் அந்த பெட்டிக்குள் இருந்தது. எங்கேயோ தொலைச்சி எங்க கிடைச்சது? திருக்குற்றாலத்தில்
கிடைச்சது. அந்த திருக்குற்றாலம் என்று சொல்லக்கூடியதை அவர் பூஜை பண்ணிட்டு பார்த்தார். ஒருவேளை அது என்கிட்டயே இருக்கணும்னு இருந்திருந்தா அது தொலைந்திருக்காது. அந்த காசியில நான் பூஜை பண்ண லிங்கம் திருக்குற்றாலத்திற்கு வந்திருக்குன்னா நான் பூஜித்த இறைவன் இந்த திருக்குற்றாலத்திற்கு வந்து இங்கேயே தங்க வேண்டும் என்று அவர் நினைத்தார் போலும் அப்படின்னு அந்த பூஜையை முடித்துவிட்டு என் நினைவாக இந்த சிவலிங்கம் அர்ஜுன சிவலிங்கம்னு இங்கேயே இருக்கட்டும்னு அவரு பேர்லயே ஒரு சிவலிங்கம் இருக்கு. அர்ஜுன பெருமான் பூஜித்த சிவலிங்கம் இன்னைக்கும் அங்க இருக்கு. கேட்டீங்கன்னா அந்த குற்றாலநாதர் ஈஸ்வரனுடைய பக்கத்துல அங்கேயே அதே கோயில் உள்ளறையே பிரகாத்தனுடைய அர்ஜுன பெருமான் பூஜை செய்த சிவலிங்கத்தையும் நாமும் பூஜிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய ஒரு தலமாக இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை யாரெல்லாம் பாடி இருக்கா, குற்றாலத்தினுடைய தல புராணத்துல சொல்லக்கூடியது, வற்றாத வட அருவி படிந்து சங்க வீதிதனில் வலம் கொண்டு ஏகி பற்றாத பிறந்தண்ணில் ஏகி பரமனையும் தேவியையும் பணிந்து போற்றி கற்றார்கள் உடன் கூடி கண்ணுதலான் பாடி கடிகை பொழுது குற்றாலத்தில் இருந்தால் கற்பகோடி காலம் கையிலையில் இடம் பிடிக்கலாம். புரியல இன்னும் பாட்டுக்கு தல புராணத்தினுடைய பாடல் இது. வற்றாத வட அருவி, 5 அருவி இருக்குது அங்க. அதுல வற்றாத வட அருவின்னு சொல்லக்கூடிய வட அருவியில் நீராடி படிந்து நீராடி சங்க வீதிதனில் சங்கு போன்று அமைந்திருக்கக்கூடிய அந்த கோயிலுடைய வீதிதனில் வலம் வந்து அந்த கோயில வலம் வரணும். வெளிப்பிரகாரம், உள்பிரகாரம் அல்ல, வெளிப்பிரகாரத்தை, சங்கு வடிவத்தில் இருக்கக்கூடிய வெளிப்பிரகாரத்தை ஏகி பற்றாத பிறந்தண்ணில், இந்த பிறந்திருக்கக்கூடிய பூமி தண்ணில் ஏகி பரமனையும் தேவியையும் பணிந்து போற்றி என்ன சொல்லணும், குற்றால எம் கூத்தா போற்றி கோகடி மேவிய பரனே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி முடிச்சிட்டே அப்படி வருகிற பொழுது கற்றார்கள் உடன் கூடி, கற்றார்கள் உடன் கூடி படிச்சவங்க எல்லாம் ஒண்ணு கூடி அந்த சிவபெருமான ஒரே ஒரு பாட்டு பாடணுமா. என்ன பாட்டு? எது தெரியுமோ? உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சொல்லுங்க. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. சொல்லுங்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறி குய்ப்பதும் வேதம் 4 மெய்ப்பொருள் ஆவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே. சொல்லுங்க. பெற்ற தாய் தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்துரு உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம் போ நிறத்தாலை புவியடங்கு காத்தாலை அங்கையில் பாசாங்குசுமும் கரும்பும் விண்ணும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொடுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. சொல்லுங்க. ஒண்ணுமே தெரியலன்னாலும் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இது தெரிஞ்சா போதுங்க, உலகத்தையே வித்துட்டு வந்துடலாம். இது தெரிஞ்சா போதும், உலகத்தையே வித்துட்டு வந்துடலாம். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு. அதை சொல்றதுக்கு என்னது? பரமனையும் தேவியையும் பணிந்து போற்றி கற்றார்கள் ஒன்று கூடி கண்ணுதலால் கண்ணார பார்க்கணுமாம். பார்த்துட்டு பாடி கடிகை அப்படின்னு சொல்லக்கூடிய பொழுது குற்றாலத்தில் எவர் இருந்தால் கற்பகோடி காலம். கற்பகோடி காலம்னா தெரியுமா? கோடிக்கு அடுத்து என்ன வரும்? கோடிக்கு அடுத்து கணக்கில் என்ன வரும்? நாங்கள்லாம் அவ்வளவு படிக்கல மேடம். 10 கோடி 100 கோடி 1000 கோடி
அதுக்கப்புறம் என்ன வந்துடும், மில்லியன் அப்படின்னு சொல்லக்கூடியது மில்லியன் வந்துடும், அப்புறம் பில்லியன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துடும். அதுல 100 மில்லியன் ஆண்டு காலம் கைலாயத்தில் இடம் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு தலம் எதுன்னா திருக்குற்றாலம். 100 மில்லியன் ஆண்டு காலம் யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷம் இருந்தாவே கைலாயத்துல பெரிய விஷயம். 100 மில்லியன் ஆண்டு காலம் குற்றாலத்தை நாதர ஒரு கடிகை, ஒரு கடிகைன்னா இந்த செகண்ட் சொல்றோம் இல்லையா, இதுல பாதி தான் கடிகை. எது இப்படி போடுறோம் இல்லையா, இதுல பாதி கடிகை. அப்ப அந்த ஒரு செகண்ட்ல 30 செகண்ட் சரண கமலாலயத்தை அரை நிமிஷம் நேர மட்டில் அருகுரை பெருமாள் சொல்றார் இல்லையா, அந்த அரை நிமிஷ பொழுது அந்த குற்றாலநாதனுடைய கோயில்ல ஒரு நிமிடம் கூட சொல்லல, அரை நிமிட பொழுது நின்று விட்டாலும் கற்பகோடி காலம் கைலை மலையில் இடம் உண்டுன்றார். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய தலம் எது? குற்றாலம். உற்றார் யாரு? உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் யார் உளரோ. யார் சொல்றார்? அப்பர் பெருமான் என்று சொல்லக்கூடிய நாவுக்கரசர் சொல்றார், பட்டினத்தார் சொல்றார். ரொம்ப சிறப்பான பாடல். இந்த மாதிரி யாராலையும் சொல்லி இருக்க முடியாது. காலன் வரும் முன்னே கண் பஞ்சடையும் முன்னே பாலுன் கடைவாய் படும் முன்னே மேல் விழுந்து உற்றார் அழும் முன்னே ஊரார் சுடும் முன்னே குற்றாலத்தானையே கூறுன்றார். அற்புதமான பாட்டு. என்ன சொல்றார்? காலன் வரும் முன்னே, இந்த யமதர்ம ராஜா வந்து உன் மேல பாச கயிறை அப்படி தூக்கி வீசுவதற்கு முன்னதாக ஒரு முறையாவது அந்த குற்றால நாதா என்று ஒரு முறையாவது சொல்லிடுன்றார். சரி, அதாவது பரவாயில்ல. அதுக்கு அடுத்து சொல்றார், இந்த கண்ணு தெரிகிற பொழுதே கண் பஞ்சடையும் முன்னே ஒரு முறையாவது போய் யார பார்த்துடு? குற்றால நாதனை பார்த்து விடு. அவனல்லாது உற்றார் நமக்கு யாருமே கிடையாது. ஏன்? வீடு வரை, வீதி வரை, காடு வரை, கடைசி வரைக்கும். ஐயே, ஏங்க அப்படி சொல்லிட்டீங்க? கார்ணீஸ்வரர் வர்றாருங்க, அவருக்கு பேரே சுடலை ஆண்டின்ற பேர் உண்டு இல்லையா? சுடுகாட்டில் யார் இருக்கா? என் குழந்தை என்று சொல்லக்கூடிய எவ்வளவோ துன்பங்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை துன்பங்களையும் இல்லறம் என்கின்ற ஒன்றில் அனுபவித்து விட்டு அரிய ஒரு பிறவி கிடைத்திருந்தாலும் என் குழந்தை என்று சொல்லக்கூடியது அவன் ஏதோ ஒரு ஜென்மத்தில் செய்த பாவ வினைக்காக அந்த குழந்தை இவ்வளவு துன்பங்களையும் அனுபவிச்சுட்டு நிம்மதியா இங்க வந்து உறங்க வருகின்றானே, அந்த குழந்தையை யாரும் அப்பா அம்மா அண்ணன் தம்பி உற்றார் உறவினர்கள் தாத்தா பாட்டி யாரும் இங்க வரவேற்பதற்கு ஆள் இல்ல. நீ ஒன்னும் கவலைப்படாத குழந்தை, அம்மையப்பன் நான் இருக்கின்றேன் உன்னை தாளாட்டுவதற்கு சீராட்டுவதற்கு. உலகத்துல எவருங்க சொல்வாங்க? உலகத்துல யாராவது சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. என் குழந்தை குற்றமே குணமாக கொள்ளினும் குற்றத்தை கூட சிவபெருமான் என் குழந்தையினுடைய குணம் என்று சொல்லிக் கொண்டு அதனால சுடுகாட்டுல தவம் இருக்கிறாராம். என் குழந்தை வருவா, என் குழந்தை வருவா. அந்த குழந்தை ஏற்கனவே ரொம்ப துன்பப்பட்டு விட்டது. அந்த குழந்தைக்கு விடிவு காலம் இந்த சுடுகாடு. இங்கே வந்தாவது அந்த குழந்தை என்னுடைய ஆதரவில், என் பார்வையில், என் மடி மீது என்னோடு சேர்த்து அந்த குழந்தை இருக்கட்டும் என்று இறுக அணைத்து நான் இருக்கின்றேன், உனக்கு பயம் வேண்டாம் என்று சுடுகாட்டில் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருமான் என்றால் அந்த பெருமான் தாங்க யாரு? சுடலையாண்டி என்று சொல்லக்கூடிய சிவபெருமான். கூட யாரும் வர்றாங்க வரல அதெல்லாம் வேற. ஆனா யார் இருக்கா? சிவபெருமான் இருக்கிறார். அதனாலதான் இங்க சொல்றார் என்னன்னு, காலன் வரும் முன்னே கண் பஞ்சடையும் முன்னே பால் உன் கடைவாய் படும் முன்னே. இந்த உயிர் இழுத்துட்டு இருக்குமா, அப்பவோ இப்பவோ போகுமா. சில பேருக்கு அதுக்கும் பாக்கியம் கிடைக்காது. சில பேருக்கு என்ன கிடைக்காது? சாகும் பொழுது. ஏன்னு கேட்டா யோசிச்சு பாருங்க, சில பேருக்கு உயிர் போகும் பொழுது அப்பா இருக்கிறாங்களா, அம்மா இருக்கிறாங்களா, அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்களா, உற்றார் இருக்கிறாங்களா, மனைவி இருக்காங்களா, மக்கள் இருக்கிறாங்களா,
யாருமே இல்லாத இடத்துல உயிர் போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஆனா அதனாலயோ என்னமோ தெரியல, நம்ம சிவபெருமான் பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடலையே கொடுத்த பெருமான். இந்த ஜென்மத்துக்கு மட்டும் இல்லடா குழந்தை, உனக்கு ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கும் நான் தரேன். ஏன்? என் தகுதி அப்படி. இந்த ஜென்மத்தில் உனக்கு தாய் கூட அழுதாதான் கொடுப்பா. நீ அழுவதற்கு முன்னதாகவே நான் கடலையே கொடுத்து விடுறேன். ஏன்? ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கும் வச்சுக்கோ. எங்க அப்பா சிவபெருமான் இருக்கான்னு எனக்கு கொடுத்துட்டான், நீ ஒன்னும் கவலைப்படாதேன்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமான் அப்படின்னா அது சிவபெருமான் அல்லவா? அதனாலதான் இங்க சொல்றார், காலன் வரும் முன்னே கண் பஞ்சடையும் முன்னே. இந்த கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம்னு ஒன்று பண்றதை காட்டிலும் உயிரோடு இருக்கின்ற பொழுதே இன்னும் எளிமையா யார் சொல்றார்? நம்மாழ்வார் ஒரு பாடல்ல சொல்றார், துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றோ ஒப்பிலேன் ஆகினும் நின்னடைந்தேன் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் ஏய்ப்பு வந்து என்னை நலியும் பொழுது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே. அப்பனா என்ன அர்த்தம்? வயசாயிடுச்சுன்னா எனக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாயால உன் திருநாமத்தை என்னால சொல்ல முடியாது, என்ன பல்லு மொத்தம் விழுந்துரும். அப்ப நாராயணான்னு சொல்லுவனா இல்ல கோவிந்தான்னு சொல்ல கோயந்தா 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 அப்பயும் ரசிப்பானா அந்த கோயந்த? என்ன பல்லெல்லாம் கொட்டி போச்சு, வயசா இருந்தாலும் என் குழந்தை பாரு இப்பயும் மறக்காம என்னத்தான் சொல்றான்னு அப்பயும் ரசிப்பாங்க அந்த இறைவன். ரசிக்காமல்லாம் இருக்க மாட்டான். என்ன தப்பா சொல்றியேன்னு எல்லாம் விட்டுட்டு போக மாட்டான். அப்பயும் நான் துணை இருக்கின்றேன்னு சொல்லுவான். அதனால அப்போதைக்கு என்ன வயசாயிடுச்சுன்னா என்னால நடந்து வர முடியாது, கண்ணால பார்க்க முடியாது, அதனால நான் அப்போதைக்கு இப்பவே சொல்லிடுறேன். அதுக்கே ரெண்டு அர்த்தம், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைக்கிறேன்றது. அடுத்த ஒரு ஜென்மம் என்ன வாய்க்குன்னு எனக்கு தெரியாது, நான் பண்ற பாவம் என்னன்றது எனக்கு தெரியாது. அந்த பாவத்தின் பலனாக அடுத்த ஒரு ஜென்மத்துல நான் புழுவா பிறப்பேனா அல்லது பறவையா பிறப்பேனா, நாயா நரியா பிறப்பேனா, எதுவும் எனக்கு தெரியாது இல்லையா? எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமானே, இத்தாவர சங்கமத்துள் உலகத்தில் இருக்கிற எல்லா பிறப்பும் பிறந்தழைச்சிட்டேன்னு மணிவாசக பெருமான் சொல்லுவதற்கு ஏற்றார் போல சொல்வாங்க இல்லையா? அதனால இந்த மனித பிறவி பட்டினத்தார் சொல்றார், காலன் வரும் முன்னே கண் பஞ்சடையும் முன்னே பாலுன் கடைவாய் படும் முன்னே. இந்த பால் ஊத்துறாங்க இல்லையா, செத்துட்டதுக்கு அப்புறம் சில பேர் வந்து ஊத்துவாங்க. ஏன்னா அவங்க உயிர் யார் மூலியமாக ஆன்மா அடிச்சுண்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, இறந்து போனாலும் பரவாயில்ல ஒரு துளி உங்க கையால ஒரு பால் விடுங்க, அந்த ஆன்மா உங்களை தான் தேடி கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த ஒரு துளி விடுறாங்க இல்லையா, அப்படி விடுவதற்கு முன்னாதாவது ஒரு செகண்ட் அந்த குற்றால கூத்தன் என்று சொல்லக்கூடிய அவனை நினைத்து விட்டால் முக்தி தருகின்றான். போகணும்னு அவசியம் இல்லை, பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நினைச்சா பேர் சொன்னா என்ன, ஒவ்வொரு தலத்துக்கும் ஒரு ஒரு சிறப்பு சொன்ன இல்லையா? ஆனா எல்லா சிறப்பும் இருக்கக்கூடிய ஒரு தலம் அப்படின்னா அது திருக்குற்றாலம் அப்படின்றார் பட்டினத்தாரும். அப்ப சொல்லுகிற பொழுது, காலன் வரும் முன்னே கண் பஞ்சடைய முன்னே பால் உன் கடைவாய் படும் முன்னே. ஏன்னா இந்த ஊத்தர பால் கூட என்ன பண்ணுமா, இந்த சைட்ல வலியுமா, உள்ள போகாது. அதனால வடியும் முன்னே மேல் விழுந்து உற்றார் அழும் முன்னே. இறந்த உடனே எல்லா சுற்றத்தவரும் இருந்தார் போயிட்டார், இருந்தார் போயிட்டார், அத்தை மாமா மாமி அண்ணன் தம்பி உற்றார் அம்மா அப்பா என்று என்னென்னமோ பேரை சொல்லி அழைத்து அப்படி எல்லாம் அழைப்பாங்க. அப்ப விழுந்து மேல் விழுந்து அழுவாங்க, இருந்தியே போயிட்டியேன்னு அழுவாங்க. ஆனா யாராவது கூட வருவாளா? யாரும் வரமாட்டாங்க. சொல்றதோட சரி. அதுக்கப்புறம் சொல்றார், மேல் விழுந்து உற்றார் அடு முன்னே ஊரார் சுடும் முன்னே. ஒன்னு புதைப்பாங்க, இல்லைன்னா எரிப்பாங்க, ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு செய்ய போறாங்க. ஆனா அப்படி செய்வதற்கு முன்னதாகவாவது என்ன சொல்றார், குற்றாலத்தானையே கூறுன்றார். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை, நீ நிறைய முறை சொல்லுன்னு கூட சொல்லல, எது வாழ்நாள்ல ஒரே ஒரு முறையாவது அந்த குற்றாலத்தானையே கூறுன்றார். எது? யமதர்மராஜா வந்து பாச கயிறை போட்டு இழுக்கிற பொழுது உன் உயிர் ஊசலாடி கொண்டிருக்குமே, அப்பொழுதாவது ஒரு நிமிடம் அந்த குற்றாலத்தானையே நினைத்து உன் உயிர் பிரிந்து விட்டால் கற்பகோடி காலம் கைலாயில் இடம் கிடைக்கும். அப்ப கைலாயில இடம் கிடைக்கக்கூடிய ஒரு தலமாக எது இருக்கு? அதுக்கு அடுத்து சொல்றார், உற்றாரை யான் வேண்டேன். யார் சொல்றது? இப்போ
யாருக்கு புறப்பாடு நடந்துட்டு இருக்கு? மாணிக்க வாசக பெருமான் சொல்றார், உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத்து அமர்ந்து உறையும் கூத்தா, உன் கூரை கலர்க்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. உற்றார் வேணா, யார் வேணா? சொந்தம் வேணாம், பந்தம் வேணாம், மனைவி வேணாம், மக்கள் வேணாம், நண்பர் வேண்டாம். உற்றார் யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். நான் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஊர் வேணும்ல, அதுவும் வேணாம். பேர் வேண்டேன். எல்லாரும் இப்பெல்லாம் வீட்லேயே கூட, அம்மா நீங்கள் ரொம்ப நல்லவர், உங்களை மாதிரி ஒரு புண்ணியவதியை பார்க்கவே முடியாது, வந்த உடனே ஃபில்டர் காஃபி கொடுப்பீங்க, புகழ்ந்தாதான் கொடுப்பா, எங்க ஐயா மாதிரி வராது, எங்க ஐயான்னா அவ்வளவு நல்லவர், அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய தனவான். அப்பதான் பாக்கெட்ல இருந்து 10 ரூபாயாவது வெளியில வரும். உண்டா இல்லையா? அதனால புகழ்ந்தால்தான் என்ன கிடைக்கும்? இப்பெல்லாம் புகழ்ச்சிக்கு மயங்காதவர் யாராவது உண்டா? எல்லாரும் புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடியவர்கள். யாராவது புகழ்ச்சிக்கு மயங்காதவர்கள் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். யாரும் மயங்காதவர்கள் கிடையாது. அதுவும் இந்த ஆன்மா என்ன சொல்லுதான், பேர் சொன்னாவே அப்படியே சும்மா சிவபெருமான் நடனம் ஆடுற மாதிரி ஆடுமா. எது? இந்த மனசு. இவ்வளவு பேர் இருக்கிற போது யார் பேரையும் சொல்லலை, என் பேர் தான் சொன்னாங்க. இவ்வளவு மனசு, அந்த சந்தோஷம். ஏன்னு கேட்டா, இறைவனே அந்த பேர் சொல்லுகிற பொழுது மயங்குகிறார். இறைவனே மயங்குறாருன்னா மனிதர்கள் மயங்க மாட்டாங்கள. அதை தான் இங்க சொல்றார், உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். பேர்னா இன்னொன்னும் இருக்கு. எது? ஆமா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு அபிஷேகம் எங்கள் தான், இன்னைக்கு ஆராதனை எங்கள் தான், பால் அபிஷேகம் நாங்க தான் 108 குடம், பிரசாதம் இன்னைக்கு உபயம் எங்கள் தான். பேர் போட்டு ஒரு டியூப் லைட் வாங்கி கொடுத்துட்டு அந்த டியூப் லைட்டு ஃபுல்லா பேர் மறையிற மாதிரி கொட்டை எழுத்துல இருக்கும். அதுக்கும் ஒரு காரணம் வச்சுட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாம். இதை பார்த்தாவது யாராவது ஒரு டியூப் லைட் வாங்கி கொடுக்க மாட்டாங்களா? அதுக்காக தான் எங்க பேர் போட்டு வச்சிரும். உண்டா இல்லையா? அந்த செய்யக்கூடிய தான தர்மத்தை கூட விமர்சனம் என்ற பெயரில், பேர் என்று சொல்லக்கூடிய பெயரில், அந்த பேர் பொதிக்கப்பட வேண்டும் என்கின்ற பெயரில் சில பேர் அழுத்த திருத்தமா இருக்கும். உண்டா இல்லையா? அதனாலதான் இங்க சொல்லிட்டார், எனக்கு பேரெல்லாம் வேண்டாம். மாணிக்க வாசக பெருமான் வேண்டாம், அந்த பேரே யாரும் சொல்ல வேண்டாம், உன் பேர் சொன்னா எனக்கு மகிழ்ச்சி. யார் சொல்றது? மாணிக்க வாசக பெருமான். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன்ட்டார். படிச்சவங்க கூட எனக்கு வேண்டாம். ஏன்னு கேட்டா, அந்த படிச்சவங்களோட சேர்ந்து கூட சில பேர் என்ன பண்றா, ஆண்டவன் கொடுத்த அறிவை வச்சுக்கிட்டு கடவுள் இல்லவே இல்லை, கடவுள் இருந்தா கண்ணுக்கு தெரிய மாட்டாரா, நான் தான் கடவுள்னு சில பேர் சொல்லிட்டாலேரா. உண்டா இல்லையா? நான் தான் கடவுள்னு சில பேர், எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சில பேர், நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா சில பேர் நினைக்கிறாங்க. நான் இந்த குற்றாலத்து கதையை படிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் நான்லாம் கடுகளவு தான் படிச்சுக்கிறேன்னு எனக்கே புரிஞ்சுது. இல்லை, படிக்க 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 இவ்வளவு பொக்கிஷங்கள் நம்மளுடைய மதத்தில், நம்மளுடைய இறை புகழ் இவ்வளவு இருக்கின்றதா? இதை விட இன்னும் அதிகம் இருக்கு, அதுவே நமக்கு தெரியல. அதான் உண்மை. அப்போ அப்படிப்பட்ட பேரெல்லாம் எனக்கு வேண்டாம். கற்றாரை யான் வேண்டேன். ஏன்? படித்தவர்கள் அத்தனை பேரும் நல்லவரும் இல்லை, படித்தவர்கள் அத்தனை பேரும் உன்னை வணங்குறவங்களும் இல்லை. அதான் பிரச்சனையே. அங்க படித்தவர்கள் அத்தனை பேரும் இறைவனை வணங்குறாங்க. ஒருத்தன் சொல்றான், படிச்சுட்டு இருக்கிறதுல கொட்டை எழுத்துல போடுறான், இந்த அம்மா என்னம்மா கதை கதையா புடுகுறா பாரு. ஆமா. அதுக்கப்புறம் ஒருத்தன் சொல்றான், இந்த அம்மாவுக்கு வேலை வெட்டியே இருக்காது போல இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கேமராவில் உட்காந்துட்டு பேசிக்கிட்டே இருக்குது. ஆமாம். அதை விட இன்னொன்று சொல்கிறேன், ஏன் இந்த கடவுளை தவிர வேற கடவுளே இல்லையா? யாரோ ஒருத்தர் என்கிட்ட சண்டை ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, உங்கள் சிவபெருமானையே புகழ்ந்து பேசி கொண்டிருக்கிறீர்கள், எங்கள் பெருமானாக இருக்கக்கூடியவர். கந்த புராணத்தில் ஒரு வரி இருக்கு, அதுக்கு நான் சொல்லலை, கந்த புராணத்தினுடைய வரி. சார் வரம் வேணுமா சார்? யார் கேட்கறது?
1008 அண்டங்களும் 108 யுகமாக ஆட்சி செய்த சூரபதமனுடைய ஆட்சியிலே வரதராஜ பெருமாளாக இருக்கக்கூடிய 8 லட்சுமியின் நாயகனாக இருக்கக்கூடியவர் கிட்டத்தட்ட 60 லட்சம் ஆண்டு காலத்திற்கு மேல் சார் வரம் வேணுமா, வரம், வீடு வீடா போய் வரம் கொடுத்தார். இது கந்த புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதிவு. இதை நான் சொன்னதுக்கு அவர் கண்ணா முன்னான்னு போன் பண்ணி திட்டுறார். நான் சொன்னேன், நீங்க கந்த புராணம் படியுங்க, அப்படியும் இல்லைன்னா சிவபெருமான் தான் உயர்ந்தவர், முருகப்பெருமான் தான் உயர்ந்தவர் நான் எங்கேயும் சொல்லலை. என்ன சொல்லியிருக்கேன்னு முதல்ல முழுசா காதுல வாங்குங்க. அப்படி இல்லையா, அதே யூடியூப்ல பாரதம்னு ஒன்று சொல்லி வச்சிருக்கேன், அதை போய் பாருங்க. பூரி ஜெகநாதர்னு ஒரு ஆலயத்தை விட்டுருக்கேன், ஒரு 1.5 மணி நேரம் போயிருக்கு, அதை போய் பாருங்க. உங்க பெருமாளை எவ்வளவு புகழ்ந்து சொல்லியிருக்கேன்னு அதிலையாவது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவர் வச்சுட்டார். என்னன்னா, ஆன்மீகத்தை வளர்ப்பது தான் நம்ம வேலை, ஆன்மீகத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால அவர் சொல்றார், கற்றாரை யான் வேண்டேன். ஏன்னா படிச்சுட்டாவும் இப்பவும் பாத்தீங்கன்னா மருமகளுக்கும் மாமியாருக்கும் என்ன பிரச்சனை வருது தெரியுமா? நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா? உங்க அம்மா ஒன்னும் படிக்கல. உங்க அம்மா சொல்லுது, சும்மா என்ன போய் என்ன சொல்லுது, அடியே 6 மணி ஆச்சு, இந்த லூஸ் ஏர் இருக்கு பாத்தியா, எது ஃப்ரீ ஏர், லூஸ் ஏர், 6 மணி ஆச்சுமா, தலைவிரிச்சி போட்டு இருக்காதே, ஒரு லப்பரை போட்டு அப்படி போய் விளக்கேத்துன்னு சொன்னேன், அது ஒரு குற்றம் அப்படிங்குது. என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ ஆன்மீக துறையில் இருக்குன்றதுக்காக ஒரு சில பேர் சொல்றாங்க, 5 மணிக்கே எழுந்துக்கு சொல்லுவீங்களா, 5 மணிக்கே விளக்கேற்ற சொல்லுவீங்களா, ரொம்ப சுத்தபத்தமா இருக்க சொல்லுவீங்க போல இருக்கு, அதுக்கெல்லாம் எங்க பெண்ணு வேலைக்கு ஆகாது. என்ன பண்றது? இப்படியும் சில பேர் படிச்சிட்டா மட்டும் போதும்னு நான் சொல்லல. இங்க அதைத்தான் மாணிக்க வாசகர் சொல்ற, கற்றாரை யான் வேண்டேன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்து அமர்ந்து உரையும் கூத்தா உன் கூரை கலர்க்கே. உனக்கு கீழே அந்த கூரை இருக்கே, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய திருவடி இருக்கே, அந்த திருவடி என்று சொல்லக்கூடிய கலர்க்கே கற்றாவின் மனம் என்ன பண்ணணும்? நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெடும் கண்ணீர், அதனால் உடம்பு நனைந்து நனைந்து, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து என்ன பண்ணணுமா? இறைவனை உள்ள போய் கண்ணார கண்டு கையெடுத்து கும்பிடுகிற பொழுது உருக வேண்டுமாம். அப்படி உருகுகிற பொழுது ஆனந்த கண்ணீர் பெருக வேண்டுமாம். ஆனா நமக்கெல்லாம் நீ இறுகி அண்டா எனக்கு தெரியல, நானும் 30 வருஷமா உன்னை கும்பிட்றேன், இன்னும் எனக்கு கண்ணே திறக்க மாட்டேன்றேன். எவ்வளவு திட்ட முடியுமோ அவ்வளவு திட்டம். அதைத்தான் நீங்க சொல்றார், உன் கூரை கலர்க்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனேன்றார். கசிந்து உருக வேண்டும் கேட்கிறார். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய ஒரு தலம் திருக்குற்றாலம். அதனால ஒரு முறையாவது உருகி வேண்டுங்க, வேற ஒன்னும் சொல்ல. அடுத்து சொல்றார், இப்ப குற்றால நாதா குருகுரு நாதான்னு குறுக வச்சார் இல்லையா, இதனால அங்கிருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு தலைவலி என்று சொல்லக்கூடிய தலைவலி உண்டாயிற்று. அதனால என்னாச்சுன்னா சிவபெருமானுக்கு ஜலதோஷம் என்று சொல்லக்கூடியது தலைவலி உண்டானதுனால காலை 9:30 மணிக்கு சந்தனம், இளநீர், பசும்பால் 42 விதமான மூலிகை பொருளை வேக வைத்து 90 நாள் கழித்து செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய் என்று சொல்லக்கூடிய அந்த நல்லெண்ணெயிலே அதை காய்ச்சி வடிச்சு அதை 9:30 மணிக்கு அந்த குற்றாலநாதருக்கு அபிஷேகம் பண்ணி சித்த பிரம்மை என்று சொல்லக்கூடிய பிடித்திருக்கக்கூடிய அத்தனை உலகத்தவர்களுக்கும் அதே மாதிரி பிறந்து பேச முடியாம மூல வளர்ச்சி இல்லாம இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இது பிரசாதமாக கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தலம் எதுன்னா திருக்குற்றாலம். சந்தனாதி தைலம்னு பேர். அதுக்கு என்ன பேரு? சந்தனாதி தைலம். கிட்டத்தட்ட 923 நோய்களை நீக்குமா அந்த தைலம். எவ்வளவு? நான் சொல்லல, எங்க தல புராணம் சொல்றாங்க. 923 நோயை தீர்க்க வல்ல ஒரு தைலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தைலம். 9:30 மணிக்கு தினமும் இந்த அபிஷேகம் நடைபெறக்கூடிய ஒரு இடம். அது மட்டும் இல்ல,
இரவு நேரத்தில் அர்த்ததாம பூஜையில் எந்த தலத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு. கடுக்காய் கசாயம் என்று சொல்லக்கூடியது படைக்கக்கூடிய ஒரே ஒரு தலம் இந்த தலம். நெய்வேத்தியம் அங்க அர்த்தஜாம பூஜையில நெய்வேத்தியம் கடுக்காய் கசாயம் என்று சொல்லக்கூடியது கொடுக்கக்கூடிய ஒரு தலம். அதை முடிச்ச உடனே பிரசாதமாக விநியோகிக்கக்கூடிய ஒரு தலம் அப்படின்னா அது இந்த திருக்குற்றால நாதர் என்று சொல்லக்கூடிய தலம். 1000 நா படைத்த ஆதிசேஷனாலேயே இந்த குற்றால நாதர்னுடைய பெருமையை சொல்ல முடியாதுன்னா, அடியேன் படித்த மட்டில் குற்றால நாதரை நிறைவு செய்து நாளைய தினத்தில் அசினாபுரி என்று சொல்லக்கூடிய மகாபாரதம் நடந்த அந்த தலத்தை சிந்திப்போம் என்று கூறி இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல திருக்கார்ணீஸ்வரரும் சொர்ணாம்பிகையும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை தர வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்துக் கொண்டு நாளைய தினத்தில் அசினாபுரம் என்று சொல்லக்கூடிய ஜெயந்தி பீடம் முக்தி நாயகி ஹரியானா என்று சொல்லக்கூடிய மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த தலத்தை பற்றி நாளைய தினத்தில் 30வது தலம் சக்தி பீடத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.